அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூரில் தேங்கியுள்ள 35 லட்சம் பின்னல் ஆடைகள். இது பற்றி அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அந்த வீடியோவை தற்போது பார்க்கலாம். திருப்பூர்ல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலத்துல மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கு மேலான ஆடைகள் ரெடியாகி பெட்டி ஓட்டு இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சு தயார் அனுப்பக்கூடிய நிலையில இருந்த ஆடைகளை பையர் வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, நாம அடுத்தது பார்த்துட்டு எடுத்துக்கிறோம், இந்த டேரிஃப் என்னங்கிறது முடிவுக்கு வரட்டும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல அப்படியே வச்சிருக்கிறது. அது பலகட்ட பேச்சுவார்த்தைகள்ல போய்கிட்டு இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 25 லட்சத்து பீஸுக்கு மேற்பட்ட ஆடைகளுக்கு உண்டான ஆர்டர்கள் கொடுத்த ஆர்டர்களை பாதி கண்டிஷன்ல நிட்டிங், டையிங், ஃபேப்ரிக், கட்டிங், செமி ஸ்டிச்சிங் இப்படிப்பட்ட கண்டிஷன்ல நிறுத்தக்கூடிய சூழ்நிலையில இருந்து டோட்டலா ஒரு 35 லட்சத்துக்கு மேலான ஆடைகள் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி அது எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில என்ன பண்ணலாங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு திருப்பூர் தொழிலதிபர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம பார்க்கிறோம் இந்த வரி விதிப்பினால. மோஸ்ட்லி இதெல்லாமே நான் யூஎஸ் ஆர்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த நடக்கிற அந்த ட்ரம்ப் அந்த வரி வீழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா கூட்ஸ் உள்ள ஹோல் ஆகிருக்கு. பெட்டி போட்டு அவங்க எடுக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க, இது இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நான் கூட்ஸ் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 3 வாரமாக வேலையும் இல்லை, ஒர்க்கர்ஸ்க்கு வேலையும் இல்லை, எல்லாம் வெளியிலே போயிட்டாங்க. எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா இப்போ நான் இது எல்லாமே கடன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் ரொட்டேஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா அது அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே என்ன பண்றதுன்னு தெரியல, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ பையர் மீட்டிங் போயிட்டு இருக்கு, நல்ல சொல்யூஷனா கிடைக்கணும். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள். மோனிஷா, அமெரிக்க வரி விதிப்பு நடவடிக்கையால் ஆடைகளை பெறுவதில் அந்த வர்த்தகர்கள் தற்பொழுது தயக்கத்தை காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக தயார் நிலை மற்றும் தயாரிப்பு பணியில் இருக்கக்கூடிய 35 லட்சம் பனியன் ஆடைகள் தேக்கமடைந்திருக்கிறது. இதன் மதிப்பு சுமார் 500 கோடி என கூறப்படுகிறது. ஆண்டுக்கு 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன் ஆடைகளை திருப்பூர் மாநகர் மட்டுமே ஏற்றுமதி செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இதில் 15,000 கோடி ரூபாய் அளவிலான ஆடைகள் அமெரிக்காவிற்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பெரும்பாலான நிறுவனங்களும் இந்த அமெரிக்க நிறுவனங்களுக்கு தங்களது ஆடைகளை ஏற்றுமதி செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 50% வரி உயர்வு என்பது கடுமையான விலையேற்றத்தை அங்கு ஏற்படுத்தும் என்பதால் அமெரிக்க வர்த்தகர்கள் தற்பொழுது திருப்பூரில் ஆடைகளை வாங்குவதை தவிர்த்து போட்டி நாடுகளான ஜோர்டான், வங்கதேசம், வியட்நாம் போன்ற நாடுகளில் தற்பொழுது ஆர்டர்களை கொடுத்து வருவதாகவும் இது போன்ற ஆர்டர்கள் அந்த நாடுகளுக்கு சென்றால் மீண்டும் திரும்ப வருவது கடினமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். அது மட்டுமல்லாது தற்பொழுது ஏராளமான ஆடைகள் மற்றும் அதனை தயாரிப்பதற்கு என இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் சுமார் 500 கோடி ரூபாய் வரையிலும் தங்களது பணத்தை முதலீடு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பணத்தை எப்படி திரும்ப பெறுவது, இந்த ஆடைகளை அனுப்புவது மற்றும் இதற்கான விலைச்சலுகை உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த வரி விதிப்பு நடவடிக்கையை முற்றிலும் அகற்ற வேண்டும், மத்திய அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தற்பொழுது கோரிக்கையாக இருந்து வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.